பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு தகவல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், எத்தனையோ முறை நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோம் இல்லையா? நமக்கு அழகாக உண்ண உணவு கிடைக்கிறது, ஆகாரம் கிடைக்கிறது. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? பல வேளைகளிலே பல இடங்களில் நாம் பார்க்கிற பொழுது எத்தனையோ மக்கள் உணவில்லாமல் இருக்கிறார்கள், பசியோடு இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள், இன்னும் பல கடன் பிரச்சனைகள் இருக்கிறார்கள். இப்படி இருந்தும் நம்மை ஆண்டவர், என்னதான் கடன் பிரச்சனைகள் நமக்குள்ளே இருந்தாலும் எந்த ஒரு குறையுமின்றி ஆண்டவர் நடத்தி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா? பாருங்கள், சங்கீதம் 23 அதன் 2வது வேதவசனத்திலே தாவீது இவனமாக சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இத்தனை நாட்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிலே ஆண்டவர் உங்களை நன்றாக நடத்துகிறார் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய அன்பும் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற பாசமே ஒழிய வேறொன்றும் கிடையாது. பலமுறை நாம் சிந்தித்து பார்க்கிறோம், எத்தனையோ மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் வாழ வழியில்லாமல் தவித்து கொண்டிருக்கிற பொழுது நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, சமாதானத்தின் பாதைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ முறை நாம் சிந்திக்கிறோம். இதற்கு காரணமே இதுதான். நான் ஆண்டவராகிய ரட்சிப்பின் பாத்திரத்தை நமக்கு கொடுத்த ஆண்டவரை நாம் சேர்ந்திருக்கிறபடினாலே அவர் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவரை நாம் சேர்ந்திருப்போம், ஆண்டவரோடு ஐக்கியமாயிருப்போம். நிச்சயமாகவே இனியுள்ள உங்கள் வாழ்க்கை கூட ஒவ்வொரு நாளும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்துவார், சமாதானத்தின் பாதையிலே நடத்துவார். ஒரு ஆட்டை அதன் மேய்ப்பன் அழகாக நடத்துவார் இல்லையா? புல்லுள்ள இடங்களிலே நடத்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். நாடு மேய்வதற்கும், தண்ணீர் குடிப்பதற்கும், பசி இல்லாமல் இருப்பதற்கு, எந்த ஒரு குறையில்லாமல் ஆடு வளர்வதற்கும் அதை மேய்ப்பது போல நம்முடைய மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசுநாதர், ஆண்டவராகிய கடவுள் நிச்சயமாகவே நம்மையும் பசி இல்லாமல், குறையில்லாமல், வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி ஆண்டவரை நம்ம நடத்தி சொல்லுவார். அவருடைய பலத்தை கைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் இனிமேலும் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவர், இவ்வளவு நாட்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்ண உணவு, உடுக்க உடை, சமாதானத்தின் பாதைகள் என்று சொல்லி ஒவ்வொரு வழியிலையும் எங்களை நடத்தி கொண்டிருந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இனியுள்ள காலங்களிலும் நீர் எங்களை ஆசீர்வதிங்க, நீர் எங்களை நடத்துங்க. இதுவரையில் ஒருவேளை உண்ண உணவில்லாமல், உடுக்க உடையில்லாமல், வாழ்க்கையிலே தங்குவதற்கு இல்லங்கள் இல்லாமல் பசியோடு வாழ்க்கையிலே இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களையும் கர்த்தர் நினைத்தருளும், அவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இன்று முதல் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் என் தேவாதி தேவன் ஒளியேற்றி அவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்தருளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியால் நமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் ஆசீர்வதித்தருளும். மீட்பர் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.